அனைவருக்கும் வணக்கம். இந்த கடுமையான வெயிலை நினச்சா ரொம்ப அல்லல் படுறோம். மனிதர்களாகிய நாம் அல்லல் படுறோம். இந்த கடுமையான வெயிலுக்கு காரணம் நம்ம தான். இந்த வெயிலுக்கு காரணம் மரத்தை வெட்டி 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 வீடாக கட்டினதான் இந்த வெயில் காரணம். அதே மாதிரி போர் போட்டு 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 பூமியிலேருந்து பூமியாதேவியை துன்பப்படுத்தி தண்ணியை போர் போட்டு பூமி தண்ணியை உறிஞ்சி மரத்தையும் வெட்டி பத்தாவதுக்கு பெட்ரோல் எரிவாயு ஓவர் பெட்ரோல் ஓவர் 2 வீலர் ஓவர் 4 வீலர் இதெல்லாம் ஆகாயத்தில் கலந்து இதெல்லாம் சேர்ந்து தான் சூரியன் இப்படி வெயிலை கொளுத்துறாரு. படுறது யார்? அல்லல் நம்மளை மாதிரி மக்கள் தான் அல்லல் படுறோம். அதனால் தயவு செஞ்சு அடுத்த வருஷமாச்சு வருஷம் இருக்க வெயில் ரொம்ப ஜாஸ்தியாகுது. அடுத்த வருஷமாச்சு இந்த வெயிலை குறைக்கிறது சயின்டிஸ்ட்டு டாக்டர் உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ நான் பேசுகிறத ஒரு சயின்டிஸ்டாவது கேட்டால் கூட நாட்டுக்கு நம்ம சமுதாயத்துக்கு நல்லது நடந்துடும். டாக்டர் ஒரு சயின்டிஸ்ட் கேட்டால் கூட அதை யோசனை பண்ணி கண்டிப்பாக செயல்படுத்துவாங்க. அடுத்த வருஷமாச்சு இந்த வெயிலை குறைக்க நம்ம இந்த வருஷத்துலேருந்தே முயற்சி செய்யணும். தயவு செஞ்சு இனிமேல் போரை தோண்ட வேண்டாம்னு சொல்லுங்கள். நீங்கள் யார் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. சயின்டிஸ்ட்டும் டாக்டரும் சொன்னால் தான் கேட்பாங்க. அதனால் தயவு செஞ்சு ஏற்கனவே நிறையா தடவை நான் பேசியிருக்கேன். மனிதர்கள் பிறக்கிறதே வாழ்கிறதுக்கு தான். அது 100 வயசு நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும். வீடு முக்கியம்தான். வீடு மிகவும் முக்கியம்தான். ஆனால் வீடு மட்டுமே முக்கியம் கிடையாது. கட்டடம் மட்டுமே முக்கியம் கிடையாது. அதுக்கு மட்டும்தான் நம்ம முக்கியத்துவங்கிறோம். அந்த மட்டுங்கிறத எடுத்துட்டோம்னா நல்லபடியாக வாழலாம். வீடு எல்லாத்துக்கும் தேவை தான். அப்பார்ட்மெண்ட்டே வேண்டாம். வீடு அனைவரும் தேவை. மனுஷன் வாழ்கிறதுக்கு சுகாதாரமான காற்று, சுகாதாரமான தண்ணி, சுகாதாரமான உணவு, இது 3மே முக்கியம். இந்த 3க்கும் சயின்டிஸ்ட் டாக்டர் நீங்கள் தான் உதவி செய்யணும். நீங்கள் தான் கடவுள் ரூபத்தில் இருக்க மனிதர்கள். ஏன்னா சயின்டிஸ்ட் நீங்கள் படிச்சிருக்கீங்க, டாக்டர்ஸ் நீங்கள் உயிரை காப்பாற்றுறவங்க. நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க. இதுக்கு வேறு சர்வீஸ்லே தெரியல. நான் நிறையா தடவை சொல்லிட்டேன். ரொம்ப சிரமப்படுறோம் இந்த வெயிலில். குழந்தைங்கள இருந்து அனைவருமே, அப்போ ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கஷ்டப்படுறோம். அது இந்த வெயில் காலத்தில் பரீட்சை எலெக்ஷன் ரொம்ப சிரமப்படுறோம். அடுத்த வருஷமாச்சு இந்த பரீட்சையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இந்த வெயில் சம்மர் டேஸில் வைக்க வேண்டாம்னு தோணுது. ஒரு ஐடியா தான். ஏன்னா பாவம் பிள்ளைங்கள்லாம் போட்டு அந்த டயத்தில் பரீட்சை டென்ஷன் வேறு, வெயில் டென்ஷன் வேறு. அது கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களாம் ரொம்ப ஏசியில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்குமே பிரச்சனை தான். எல்லாருக்கும் பிரச்சனை தான். ஆனால் இந்த வெயில் கொஞ்சம் குறைக்கணும். அதனால் தயவு செஞ்சு இந்த வெயிலை குறைக்கிறதுக்கு இப்போலேருந்து இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு சயின்டிஸ்ட் ஸ்டெப் எடுத்தால் கூட போதும், ஒரு டாக்டர் ஸ்டெப் எடுத்தால் கூட போதும். இனிமேல் மரத்தை நிறையா நடணும். பூமியிலேருந்து நீர் தோன்றதை குறைக்கணும். விவசாயத்தை நல்ல விவசாயமாக்கணும். கனிம வளத்தை பாதுகாக்கணும். இதுக்கெல்லாம் நீங்கள் தான் ஸ்டெப் எடுத்து நீங்கள் தான் செய்யணும். மனிதர்களாகிய நாம் அனைவரும் ரொம்ப சிரமப்படுறோம். இந்த வெயில் எப்பயும் வருஷம் வெயில் இருக்குது. ஆனால் இந்த இவ்வளோ வெயில் காரணம் நம்ம மனுஷங்க தான் தோணுது. இந்த கட்டடத்தை கொஞ்சம் குறைச்சி, பூமியில் போர் தோன்றதை கொஞ்சம் குறைச்சி, கொஞ்சம் லைட்டாக பழைய காலத்துக்கு போகலாம். கிணறு, விறகடுப்பு. இப்போ பாருங்கள், கேஸ் தீர்ந்து போச்சு. அடுத்த ஆப்ஷன் விறகடுப்பு. அதுக்கு தான் ஏற்கனவே முன்னையே சொன்னேன், ஒரு ஆப்ஷன் ஒன்று வச்சுக்கணும். இந்த காலத்தில் உள்ள முன்னேற்றம் தேவை தான். ஆனால் அந்த காலத்தில் உள்ள நல்லதையும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். 2ஐயும் சேர்த்து ஒவ்வொரு மனுஷனும் ஆரோக்கியமாக 100 வயசு சந்தோஷமாக வாழணுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் இதில் சொன்னேன். தயவு செஞ்சு தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.